கொடுத்தது 12,000 ரூபாய் இவர் கொடுத்துருக்கிறார். இந்த 12,000 ரூபாய் எதற்காக கொடுத்துருக்கிறார்? நாங்கள் வந்துட்டு பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு அவர் டிஷர்ட் வாங்கி தருவதாக அவர் எனக்கு ஒப்புதல் கொடுக்குறார். நீங்கள் தனிப்பட்ட முறையில் கொடுக்க வேண்டாம், கட்சியினுடைய பொது அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி அந்த பொது அக்கௌண்ட்டுக்கு போட்டு அந்த 12,000 ரூபா கொடுத்து எதற்காக கொடுத்துருக்கிறார் பேர் இருக்குதா? இங்கே பாருங்கள், விவசாயி சின்னம் பொறித்த சட்டை வாங்குவதற்கு. இது போல் நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 2000 ரூபா கொடுத்தாலும் சரி, 10,000 கொடுத்தாலும் சரி, 15,000 கொடுத்தாலும் சரி, அதற்கு உங்களுக்கு கட்சியினுடைய அக்கௌண்ட்லேருந்து உங்களுக்கு திரள் நிதி எதற்காக நீங்கள் கொடுத்துருக்கிறீங்கிறது உங்களுக்கு ஆதாரபூர்வமாக வரும், ரசீது வரும். ஆனா இதுக்காக தான் செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கறத நீங்க அந்த நபர்கள்ட்ட சொல்லுவீங்களா, இல்ல விளக்கமா எதுவும் மெயில் எதுவும் அனுப்பப்படுமா? உங்களுக்கு என்ன தரவு நீங்க அவங்களுக்கு? இல்ல இந்த ரசீதுல எதற்காக கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத போட்டுட்டோமா? இந்த டிஷர்ட் அடிக்கும் போது அவர்களை நேரடியாக அழைத்து வந்து அவர்கள் கையால நாங்க கொடுக்குறோம் டிஷர்ட். வர முடியாதவர்களுக்கு நாங்க போட்டோ எடுத்து இந்த பாருங்க நீங்க கொடுத்த டிஷர்ட்டை அத்தனை நபர்களுக்கு கொடுத்து முடிச்சாச்சு அப்படிங்கறத நம்ம போட்டோ எடுத்து கொடுக்குறோம். எல்லாரும் செய்யறோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் இதுதான் சிஸ்டம். இது வந்துட்டு யாரும் மீற முடியாது. நீங்கள் எங்களுடைய செயற்கிழமை ஆப் இருக்கு, அந்த செயற்கிழமை ஆப்புக்குள்ள போயிட்டு நீங்க வந்துட்டு நிதி போடுறீங்க அப்படின்னாக்க அந்த நிதி எதற்காக கொடுக்கப்பட்டது, யார் கைக்கு போய் சேர்ந்திருக்கு, இதன் மூலமாக செய்யப்பட்ட செலவு என்ன, எல்லாமே தெரியும். இன்னும் சொல்லப்போனா அண்ணன் அறிவிச்சிருக்கிற திரள் நிதியில கட்சிக்கு மொத்தமாக நீங்கள் கொடுக்க வேண்டியது எப்படி இருக்குது? உங்களுக்கு பிடித்த வேட்பாளர் ஒருத்தர் இருக்காரு, அந்த வேட்பாளருக்கு நீங்க கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த வேட்பாளருக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது? இது எல்லாத்தையுமே போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனா செலவீனங்களை பிரித்து காமிச்சிருக்கிறோம். அண்ணனுடைய பரப்புரைக்காக நீங்க செலவு செய்ய போறீங்களா, இந்த இடத்துக்கு போடுங்க. இல்ல நாங்க வந்துட்டு டிஷர்ட் அடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வச்சிருக்கிறோம், அதற்கு உண்டான பணத்தை போடுங்க. இல்ல எல்இடி வாகனங்கள் 234 தொகுதிக்கும் கொடுக்கறதுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா அதற்கு உண்டான பணத்தை போடுங்க. உங்களுக்கு எந்த செலவு பிடித்து இருக்கிறதோ அந்த செலவுக்கு நீங்க போடலாம். அதுக்கு உண்டான நிதி எவ்வளோ, மொத்த டார்கெட் எவ்வளோ, இது வரைக்கும் எவ்வளவு வந்திருக்கிறது, எதற்காக செலவிட்டு இருக்கிறோம், இது எல்லாமே வெளிப்படையாக நாங்கள் அறிவிச்சிருக்கிறோம்.